ரூத் இல்ல அப்படின்னா நகோமி ஒரு அங்க ஒரு விதவையா இருந்திருப்பா. இப்ப ரூத் வந்ததுனால எல்லாமே தலைகீழா மாறுது. நகோமியோடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை எங்கே வைத்திருந்தார் என்றால் அவ கூட தான் வச்சிருந்தார். ரூத்துட்ட தான் இருந்துச்சு. நகோமியோட ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்துச்சு? ரூத்துட்ட தான் இருந்துச்சு. இந்த மாரா என்கிற இடத்துல கசப்பான தண்ணீர் இருக்கிறது. அந்த கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்றக்கூடிய, மதுரமாக மாற்றக்கூடிய, குடிக்கத்தக்கதாய் மாற்றக்கூடிய அந்த தீர்வு சொல்யூஷன் எங்க இருந்துச்சு? இந்த கசப்பான தண்ணீர் எங்க இருக்குதோ அதுக்கு பக்கத்துலதான் அந்த மரமும் இருந்துச்சு. அங்கதான் இருந்துச்சு. பாருங்க, கோலியாத்தை வீழ்த்துவதற்கான அந்த கூழாங்கல் எங்க இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு. அந்த கல் எங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கோலியாத் பிறப்பதற்கு முன்பதாகவே ஒரு கல்லால அவன் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லு கரெக்டா இருந்திருக்குது. அது கரெக்டா அவன் செலக்ட் பண்ற கல்ல ஒரு கல்லா அதுவும் வந்திருக்குது. தாவீதை செலக்ட் பண்ற கல்ல ஒரு கல்லா அதுவும் வந்திருக்குது. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான காரியங்கள் உங்களை சுற்றிதான் இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி காலத்துல ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி கடன் பிரச்சனையினால் கஷ்டப்படுகிறாள். அந்த தீர்க்கதரிசி மரித்து விட்டான். இப்பொழுது கடன்காரர்கள் எல்லாம் வந்து பிள்ளைகளை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது எலிசா வந்து அந்த எண்ணெய் அற்புதம் செய்கின்றார். வீட்டுல இருந்து பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து எண்ணெயை ஊத்து. அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய எண்ணெய் எங்கே இருந்தது? அவ வீட்டுலதான் இருந்துச்சு. அவளுக்கே தெரியாது இந்த எண்ணெய் மூலம்தான் என்னுடைய பிரச்சனை தீர போகுதுன்னு அவளுக்கே தெரியாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது. அதை காணும்படி கர்த்தர் செய்வார். ஆகார் வந்து அழுகிறா, பிள்ளை தண்ணி தாகத்துல கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. பிள்ளை சாக போறானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. பாத்தீங்கன்னா துறவு எங்க இருக்குதுன்னா அவ அழுகிற இடத்துலதான் இருக்குது. கர்த்தர் துறவை காணும்படியாக கண்களை திறந்தருளினார். நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை சுற்றித்தான் இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரியாது. நீங்க பிரச்சனைக்கான தீர்வு வெளியே தேடுறீங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்குது, சபைக்குள்ளதான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது. பாருங்க, பொருளான ஜனங்களை போஷிக்க வேண்டும். வெளியில இருந்து யாரும் அப்பம் கொண்டு வரல, உள்ள இருக்கிறதா கொண்டு அப்பத்தையும் மீனையும் கொடுக்குறாரு. அதை வச்சே கர்த்தர் என்ன பண்றாரு? தேவைகளை சந்திக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. இப்ப வெளியில இருந்து யாரும் என்ன பண்ணல? திராட்சரசத்தை கொண்டு வரல. உள்ள இருக்கிற அந்த கச்சாடியவே என்ன பண்றாரு? அந்த கச்சாடியவே அங்க இருக்கிற தண்ணியை வச்சு நிரப்பி திராட்சரசமாக மாற்றி கர்த்தர் அற்புதத்தை செய்கின்றார். நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான ஊற்றுகள் உங்களுக்குள்ளே உங்களை சுற்றி இருக்கின்றது. அதை கர்த்தர் உங்கள் கண்கள் காணும்படியாக செய்வார். எத்தனை விசுவாசி